சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோம்னா, நம்ம குலதெய்வத்தில் ஆடி பௌர்ணமிக்கு நம்ம செஞ்ச பூஜையை தான் பார்க்க போகிறீங்க. நம்ம எதுக்கு இது ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் எப்பவுமே ஒரு வாரம் 2 வாரம் செஞ்சுட்டு விடக்கூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஜாதகாரக சொல்கிறாங்க, இல்லை ஒருத்தர் பண்ணுறாங்க, இப்படி எதுவுமே நீங்கள் கணக்கு வச்சுக்க கூடாது. நீங்கள் ஒரு முடிவாக ஒரு நிறைவாக உங்களை அம்பாள் அந்த குலதெய்வத்தில் காலை வைக்க சொன்னால் மட்டும்தான் நீங்கள் வைக்க முடியும். அதுபோல் நீங்கள் ரெகுலராக எந்த பௌர்ணமியும் மிஸ் பண்ணாத உங்களால் முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வத்துக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணினீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் வர கஷ்டத்தை நம்ம குலதெய்வம் தூர விலைக்கு உங்கள் குடும்பத்தை நிலைநிறுத்தி வைக்கும். அதனால என்றைக்குமே எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி, நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. நீங்கள் உங்கள் குலதெய்வம் அம்பாளாக இருக்கட்டும், ஆண் தெய்வமாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், நீங்கள் அங்கே போய் முறையிடுங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். இப்போ நம்ம குலதெய்வத்துக்கு பாருங்கள், மஞ்சள் அபிஷேகம், பால் அபிஷேகம், ஃபஸ்ட்டு கரும்புச்சாறு அபிஷேகம் நடந்துச்சு, இப்போ பன்னீர் அபிஷேகம். சிம்பிளாக நிறையா பூஜை நடந்தாலும் இதில் ஒரு 4 அபிஷேகம் மட்டும்தான் போட்டிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுபோல் உங்கள் குலதெய்வத்தை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன மாதிரி கொடுத்து பூஜை பண்ண முடியுமா பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம இன்னைக்கு ஆடி பூஜையை நிறைவா குலதெய்வத்துல முடிச்சாச்சு. நீங்களும் அது மாதிரி பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ரெகுலரா நம்ம குலதெய்வ வழிபாடு முக்கியம். ஏன்னா அமாவாசைனா முன்னோர்களுக்காகவும், பௌர்ணமி அன்னைக்கு அம்பாள் பெண் தெய்வத்தை வழிபடுறது ரொம்ப சிறப்பு. நம்ம பாருங்க, நம்ம ஆணூர் அம்மனுக்கு நெல்லிக்காய் மாலை நேற்று காமிச்சிருந்தோம். நெல்லிக்காய் மாலை போட்டு எல்லாம் அபிஷேக அலங்காரம் பண்ணியாச்சு. நன்றி. சிவார்ப்பணம் ஃப்ரெண்ட்ஸ்.